நீங்க பீச்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க முன்னால ஒரு இளம் பெண் வர்றா. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மேடையில பேசிக்கிட்டு இருந்த பேச்சாளர் ஆடியன்ஸ்ல ஒருத்தரை சுட்டிக்காட்டி கேட்டாரு. அதுக்கு அவரு, அந்த பொண்ணை நான் பாப்பேன், வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணு கூட பேசக்கூட செய்வேன்னு சொன்னாரு. இப்போ பேச்சாளர், அந்த அழகான பொண்ணோட முகம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் நினைவுல இருக்கும்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, அடுத்த பொண்ணை பார்க்குற வரைக்கும் இந்த பொண்ணோட முகம் என் நினைவுல இருக்கும்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. இப்போ பேச்சாளர் அவரை பார்த்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு இவரு, நான் ஒரு புத்தக கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சரி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா வச்சுக்கிடுங்க. இந்த சிட்டியிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல ஒரு பணக்காரர் உங்க புத்தக கடையில ஒரு சில புத்தகங்களை ஆர்டர் பண்றாரு. உங்க முதலாளி உங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்றாரு. நீங்க அவர் வீட்டுக்கு போறீங்க. வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. நீங்க வீட்டுக்குள்ள போனதும் அந்த பெரியவரே வந்து உங்ககிட்ட புத்தகங்களை வாங்கிக்கிட்டு, இவ்வளவு விரைவா நீங்க கொண்டு வருவீங்கன்னு தெரியாது, சரி உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி உங்களை வற்புறுத்தி காஃபி குடிக்க வைக்கிறாரு. நீங்க காஃபி குடிக்கும்போது உங்களை பற்றி கரிசனையா விசாரிக்கிறாரு. தன்னுடைய மிகப்பெரிய சொகுசு கார்ல உங்களை கொண்டு போய் விட சொல்றாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த பெரியவரோட முகம் உங்களுக்கு எவ்வளவு நாள் நினைவுல இருக்கும்னு பேச்சாளர் கேட்டாரு. அதுக்கு இவர், எவ்வளவு பெரிய மனுஷர், என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசி கார்ல அனுப்பியிருக்காரு, என்னுடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய முகத்தை நான் நினைவில் வச்சிருப்பேன்னு சொன்னாரு. உடனே பேச்சாளர் அங்க இருந்த மக்களை பார்த்து, இதுதான் யதார்த்தம். அழகான முகம் உங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் நினைவில் இருக்கும். உங்க அழகான நடத்தைகளும் பண்புகளும் மட்டுமே உங்களை மறக்க முடியாத ஒரு நபரா செய்யும். அதனால உங்க முக அழகுக்காகவும் உடல் அழகுக்காகவும் உங்க நேரத்தை அதிகம் செலவழிக்காம நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல பண்போடையும் இருந்தா போதும். உங்க வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத நபரா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி முடிச்சாரு. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றது அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே.